வாழ்க்கையில நாம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல நாம வந்து அந்த இடத்துல வந்து பேசணும். சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசாம வந்து இருக்க மாட்டாங்க. யார் ஒருத்தர் சோ அந்த இடத்துல வந்து பேசுறாங்களோ அவங்க தான் வந்து சக்சஸ்ங்கிற வந்து பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு நான் மேப்போட தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கேன். சோ இந்த மேப்லயே ஒரு விஷயம் வந்து வரைஞ்சிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு உங்க கூட வந்து இந்த மேப் பத்தின ஒரு சீக்ரெட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு ஜஸ்ட் ரூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வெளியே வந்திருந்தேன். சோ அப்போ ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து வராங்க. எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ஷாப் நேம் சொல்லி இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அவங்க கேட்ட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜ் தான் வந்து கேட்டாங்க. எனக்கு அரபிக் லாங்குவேஜ் அவ்வளவா தெரியாது, பட் லைட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இவங்க இந்த ஷாப் தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு தான் தெரிஞ்ச ஷாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து அசைக்கிறான், உடம்ப வந்து அசைக்கிறான். பட் திறக்க வேண்டிய வாய் மட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கு. பிகாஸ் சோ எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு வந்து வரல. சோ அந்த இடத்துல வந்துட்டு நான் அப்படியே வந்து ஸ்டக் ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் அவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து வர மாட்டேங்குது. எஸ், கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே வந்துட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு நாம வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாம கத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம சக்சஸ்ங்கிற வந்து பண்ணுவோம். சோ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 99% பீப்புள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டேஜ் ஃபியர். சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே வந்து தோத்துட்டு இருக்காங்க. சோ நிறைய பேருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க தெரியாத மாதிரியே வந்து இருப்பாங்க. ரீசன் அவங்களோட பயம். அந்த பயத்தை என்னைக்கு நாம வந்து உடைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சோ நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து உங்களால வந்து அந்த இடத்துல வந்து மாத்துறதுக்கு வந்து முடியும். சரியா? சோ நான் இன்னைக்கு எனக்கு நடந்தது மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு வந்து கத்துக்கணும். சோ கத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன்.